இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை உங்களுக்காக வாசிக்கிற இந்த வேத பகுதிகளிலிருந்து தான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, சிரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் சேனையெல்லாம் கூட்டி கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோடு கூட 32 ராஜாக்களும் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெளியையும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமார்த்தியராயிருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்லி சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவர்கள் தான் என்று சொல்லி அனுப்பினான். பாருங்க, இந்த வேத பின்னணிகள் கொண்டு தான் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியுடைய தலைப்பா அப்சொல்யூட் சரண்டர், முழுவதுமாக சரணடைதல் என்ற தலைப்பில் தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி கற்றுக் கொடுத்தார். பாருங்க, பெனதாத் என்கிற ராஜா ஒருவேளை சின்ன ஒரு சமாரியாவை யுத்தம் பண்ணுவதற்கு, முற்றுகைப்படுவதற்கு தான் கூட 32 பேர் ஆள் சேர்க்கிறான். அல்லேலூயா. யுத்தம் பண்ண வருகிறான். அவங்க எல்லாம் பெனதாத்தும் பெனதாத்தோடு கூட 32 ராஜாக்களும் ஒருமனப்படுகிறார்கள். இந்த வசனத்தை, முதல் வசனத்தை வாசோன்னு எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இதுபோல் 32 ஊழியக்காரங்க ஒருமனப்பட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, 32 வாலிபர்கள் ஒருமனப்பட்டால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் ஒருமனப்பட்டால் எப்படி இருக்கும்? பைபிளுங்க 4 பேர் ஒருமனப்பட்டு மார்க் 2 திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஐயோ, திமிர்வாதக்காரனாக இருக்கிற, நடக்க முடியாதவனே எழுந்து நடக்கிறான். மார்க் 2:12 பின்பகுதியை சொல்கிறது, இப்படிப்பட்ட அற்புதத்தை ஒரு காலம் எங்கள் கண்கள் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அந்த 4 பேருடைய ஒரு மனது பார்க்க முடியாத அற்புதங்களை, கண்டிராத அற்புதங்களை கண்கள் காண வைக்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களை உங்கள் கண் பார்க்குதாங்க. உங்கள் சர்ச்சில் நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் போகிற ஊழிய ஸ்தலங்களை பார்க்குறீங்களா? அற்புத பஞ்சங்க, அற்புத பஞ்சம். நம்ம வார்த்தைகள் இருக்குதுங்க நம்ம இடத்துல, ஆனால் வல்லமை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் நம்ம இடத்துல வல்லமை இல்லை ஐயா. பேச மட்டும்தாங்க நம்ம எல்லாம் செய்கிறோம். ஐயோ, செயலில் காண்பிக்க முடியல. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள தேவன் என்பதை நம்ம டான்ஸ் ஆடுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறோம், கத்துறோம், கதறோம், ஆனால் அதை நிரூபித்து காண்பிக்க முடியவில்லை, அதை வாழ்ந்து காண்பிக்க முடியவில்லை. ஒருவேளை ஒரு மனது இல்லையே ஐயா, ஒரு மனது இல்லை. அந்த பெனதாத்து 32 ராஜாக்களை சேர்க்குறான். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் 32 ராஜாக்களை நீங்கள் சேர்த்துருவீங்களாங்க? ஒரு மனதோடு கூட ஒரு ஊழியத்துக்கு சேர்த்துருவீங்களா? ஒரு கிராம ஊழியத்துக்கு ஒரு 5 நாட்கள் எல்லாம் கிளம்பி போகும்னு சொல்லி ஒரு 32 பேரை கூட்டு ஊழியத்துக்கு போங்கலை. 32 பேர்களை சேர்த்து உங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் வச்சு ஒரு நைட் ப்ரேயர் பண்ணுங்களேன். கோலியாத் தன் வீட்டில் சில விசேஷ நண்பர்கள், உறவுக்காரர்களை சேர்த்து ஒரு வீட்டு கூட்ட வைக்கிறார். அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தில் நிரப்பப்படுறாங்க. உங்களுக்கு கொரோனலி மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் 32 பேர்களை நீங்கள் கூட்டுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் 2 பேர் ஒருமனப்படுறாங்க ஐயா. ஐயோ, சப்பானி எழும்பி நடக்கிறானே. செய்தியை கேட்குற அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, அப்போஸ்தலர் 3ஆம் வார்த்தையின்படி பேதுரு யோவான் பிச்சை போடுகிறவர்கள், அப்படி வச்சுக்கோங்க. சப்பானி நினச்சிடான் பிச்சை எடுக்கிறான். நீங்கள் நல்ல ஞாபகம், நீங்கள் யாருங்க? பிச்சை எடுக்கிற கிறிஸ்தவர்களா? இன்னும் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டி நீங்கள் இன்னும் மற்றவர்கள் எனக்கு ஜெபிக்கணும், மற்றவர்கள் எனக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கணும், மற்றவங்க ஆலோசனை சொல்லணும், இன்னும் மற்றவர்களை சார்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் பிச்சைக்கார கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தம், சப்பானி கிறிஸ்தவர்கள் என்ற அர்த்தம். பிச்சை போடுகிறவர்கள் யாழ்,
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு, யோவான் 2 பேர் ஒருமனப்பட்டா, என்னிடத்தில் வெள்ளி இல்லை, என்னிடத்தில் பொண்ணு இல்லை, இருக்கிறதை தருகிறேன் என்று சொல்லி ஜெபித்த போது ஒரு சப்பானி எழும்பி நடக்கிறான். அந்த சபையார்கள் எல்லோரும் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அதற்கு பின்பாக நடந்த பேதுரு பண்ணின பிரசங்கத்தின் மூலியமாக ஏறக்குறைய 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவை கிறிஸ்தவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, திருச்சபைகள் மத்தியிலே ஒரு மனது. ஒரே சர்ச்சில் 2 பிரிவு 3 பிரிவு, இது என்னையா சபை, என்னையா இது கிறிஸ்தவம்? ஒருவேளை நான் புறஜாதியாக இருக்கும்போது பல பிரிவுகள், 32 கோடி தேவர்கள் என்று சொல் பல பிரிவுகள் இருக்குதுங்க. ஆனால் சபைகளில் இப்படி எவ்வளவு டினாமினேஷன் பிரிவுகனா, சர்ச் ஆஃப் காடுனா, ஏஜினா, சிஎஸ்சினா, லுத்ரன், சிபிஎம் இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஒருடைய நிர்வாகத்திற்காக தனித்தனியாக இயங்குவது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு மனது வேணும்ல. ஒரு சர்ச்சுக்காரங்க இன்னொரு சர்ச்சுக்காரங்களை ஏற்றுக்கொள்ளாட்டா என்னங்க செய்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டால் என்னங்க செய்கிறது? உபதேச சண்டைகள். எப்படி ஐயா ஒரு மனது வரும்? எப்படி ஐயா அற்புதத்தை நம் கண்கள் காண முடியும் ஐயா? ஐயோ, இன்றைக்கு அற்புத பஞ்சம், வனாந்திரம். ஒருவேளை 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் மழையே இல்லை, வறட்சி அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அதே போலதுங்க அற்புத பஞ்சங்க. நம்ம தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் அற்புதமே நடக்கலையேங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20:1 நம்ம சொல்லுகிற பெரிய பாடம் என்ன தெரியுமா? பெனதாத் 32 ராஜாக்களை ஒருமனப்படுகிறான். அடிக்கடி மார்க் 5 கல்லறை மனிதனை குறித்து ஆச்சரியப்படுவதுண்டு. அந்த கல்லறை மனிதனுக்குள்ள பிசாசுகள் இருக்கிறதா, ஒரு மனதோடு இருக்கிறதா. உன் பேர் என்னன்னு ஏசப்பா கேட்குறாரு. நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் லேகியோன்னு சொல்லுகிறது. லேகியோன்னா என்ன? சுமார் ஆயிரக்கணக்கான பேர், 6000 பிசாசுகள் சேர்ந்த ஒரு லேகியோன் அப்படின்லாம் சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். நான் சொல்கிறேங்க, இவ்வளவு ஆயிரங்கள் ஒரு மனதோடு ஒரு வாலிபனை ஒருவேளை நரகத்தின் நேராக அழைத்து செல்வதற்கு ஒரு மனதோடு கூட ஒரு வாலிபனுக்குள்ளே இருக்கிறாங்க. ஐயோ, இந்த பிசாசுகளுக்கு இருக்கிற ஒரு மனது நம்ம சபைகள்கிட்ட இல்லையாங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லையாங்க. நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் முதல்ல உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒருத்தரை கண்டுபிடிங்க. அடுத்து இன்னும் ஒருத்தரை கண்டுபிடிங்க. 2 பேர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேர் சேர்ந்து அந்த தேசத்தையே கர்த்தரை தேவன் என்பதை அறிக்கையிட வைக்கிறாங்க. 4 பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரன்னு எந்திரிச்சு நடக்கிறாங்க. ஜீசஸுடைய டீம் என்ன தெரியுமா? 12 பேருங்க. அல்லேலூயா. உலகத்தையே கலக்கிட்டாருங்க. நான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை குறுகினது. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த கணேசன் என் கூட சேர்ந்து 1200 மிஷனரிகள் இருக்கிறாங்க. இதுவும் பத்தாது. எங்கள் கேம்பஸ்க்கு வாங்க. 200 300 பேர் ஒரு மனதோடு ஒரே இடத்துல இருக்கிறோம், ஒரே சமையல் செய்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல கூடி அதிகாலை ஜெபம் செய்கிறோம். ஒரு நாளைக்கு 4 சர்வீஸ் வைக்கிறோம். ஆண்டவரை தேடுகிறோம் ஐயா, எழுப்புதற்காக பிரயாசப்படுகிறோம் ஐயா. நீங்கள் ஒருவர் முயற்சித்தால் ஒரு மனதோடு கூட இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பலாம். பாருங்கள், பெனதாத்து 32 ராஜாக்களோடு கூட சமாரியை முற்றுகையெடுக்கிறான். அங்கே சொல்லி அனுப்புகிறான், இஸ்ரவேல் ராஜா ஆகாபிடத்தில், உங்கள் ஊரில் இருக்கிற வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்திரீகள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் என்னுடையவன்னு சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா ஆகா பிரதியுத்தரமாகிய, ராஜாவாகிய ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படி நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் தான் என்று சொல்லி சரண்டர் ஆயிடுறாங்க. என்னங்க இது? ஃபுல்லாக ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாம், என் பிள்ளைகள், என் பெண் பிள்ளைகள், என் வீட்டில் இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்லி சரண்டர் ஆகி, அப்சல்யூட் சரண்டர். இந்த செய்தி கேட்குற அன்பு சகோதரிகளே, நீங்கள் யாருக்குங்க சரண்டர் ஆகணும்? யாருக்கு சரண்டர்? அப்பாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவிற்கு, தேவனாதி தேவனுக்கு, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள
ஆண்டவரிடத்திலே நாம் சரண்டராக வேண்டும் ஐயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே துன்பப்படுத்துகிற சவுலாக இருக்கிறான். அவனை ஆண்டவர் சந்திக்கும் போது, சவுளை சவுளை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உனக்கு உதைக்கிறது கடினமா என்று சொல்லி சவுலாகிய பவுலை விடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். நம்மை ஆண்டவர் சந்திக்கிறதை அவர் எவ்வளவு பெரிய பிரகாசமான ஒரு வெளிச்சத்தோடு கூட அவன் தரிசித்தவுடன் அவன் கீழே விழுகிறான். அவன் என்னை இயேசு சந்திக்க வருகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நன்றி என்று சத்தம் கேட்கிறது. எத்தனை பெரிய அற்புதமுள்ள ஆண்டவர் ஐயா. அவன் ஜெபிக்கிற முதல் ஜெபம் எடுத்து அதாங்க அப்சல்யூட் சரண்டர். அப்சல்யூட் சரண்டர். நீங்கள் வாசி பாருங்க, 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதுதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்கிற ஜெபங்க. கம்ப்ளீட் சரண்டரான பவுலை கொண்டு எவ்வளவு பெரிய மகிமையான ஊழியத்தை செய்கிறார். எத்தனை ஊழியக்காரர்களை எழுப்புகிறார், எத்தனை திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறார். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிற சாட்சியார் தெரியுமா? அனனியாவிடத்தில், இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எதற்காக? இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, ராஜாக்களுக்கு, புறஜாதிகளுக்கு மத்தியில் நான் பயன்படுத்த போகிற கனமுள்ள பாத்திரம் என்று சொல்லி பவுலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, நீ ஆண்டவரிடத்தில் கம்ப்ளீட் சரண்டர் ஆனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உங்கள் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, உன் கிராமத்திற்கு, உன் மாவட்டத்திற்கு, உன் மாநிலத்திற்கு, நம் தேசத்திற்கு, வேத வசனம் சொல்லுகிற வார்த்தைன்னு உலகத்திற்கு வெளிச்சமா, உலகத்திற்கு உப்பா. அன்பு சகோதரனை, உன்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன அற்புதத்தையும் உலகத்தில் உள்ள அவரை அறியாத ஜனங்களுக்கு சாட்சியாக உன்னை கொண்டு அறிவிப்பார். இந்த கணேசனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன கிராமத்தில் என்னை சந்திச்சாருங்க. எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை நான் அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவேன், வாக்குவாதம் பண்ணுவேன், இயேசுவுக்கு விரோதியாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். நான் அவ்விடத்திலே ஜெபித்தேன். எப்படி ஜெபித்தேன்? டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், செத்து பெறுவேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடங்களுக்கும் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை. கடைசியாக இந்த கிறிஸ்தவர்களாகி இயேசுவிடத்தில் நாம் ஜெபித்து பார்ப்போம் என்று ஜெபித்து பார்த்தேன். ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்க என்று அழுதேன். ஆண்டவரிடத்தில் ஜெபித்தோம். ஆண்டவர் என்னை தொட்டார். டாக்டர் இடத்துல என்னை பரிசோதித்து டாக்டர் சொன்னார், வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட என்று சொல்லிவிட்டார்கள். ஐயா, என் ஆண்டவரிடத்தில் நான் அர்ப்பணித்த போது இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாரே, என் கண்ணீரை துடைத்தார் ஐயா. கொஞ்ச நாளில் அவரை சந்தேகப்பட்டு மறுதலிச்சிட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இன்றைக்கு இந்திய தேசம் இன்னும் பாழாய் கிடைப்பதற்கு காரணம், கிராமங்களில் யாரும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. எல்லாரும் சுயநலத்தோடு பட்டணத்தில் தங்கிவிட்டார்கள். ஐயோ, அங்கே எதிர்ப்புகள் இருக்கிறது என்று பொய்யாக பயப்பட ஐயா. எதிர்ப்புகள் ஒரு 1000ல் ஒரு 20-30 கிராமத்தில் இருக்குங்க. எல்லா இடத்துலனா எதிர்ப்பு இல்லைங்க. திறந்த வாசல் இருக்கிறது ஐயா. ஜனங்கள் வாஞ்சியோடு கூட கேட்கிறார்கள், எனக்காக ஜெபிக்க மாட்டேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். சுவிசேஷம் சொல்வதற்கு ஆட்களே இல்லை ஐயா. காரணம் என்ன தெரியுமா? நன்றி இல்லாத கிறிஸ்தவன். நான் ரட்சிக்கப்பட்டால் போதும், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டால் போதும், நான் அந்நிய பாஷையினாலே அந்த மகிமையாய் துதித்து அப்படியே தேவ பிரசனத்திலே இருந்தால் போதும் என்று தங்கிவிட்ட கிறிஸ்தவர்கள் ஐயா. அங்கே தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறதை மறந்து விட்டோம். நம்முடைய கடமைகளை மறந்து விட்டோம். ஏன் ஆண்டவர் ரட்சித்தார்? ஏன் நமக்கு அபிஷேகித்தார்? ஏன் எனக்கு அரசாங்க வேலை கொடுத்தார்? ஏன் இத்தனை எஸ்தரை போல ராஜாத்தியாக உயர்த்திருக்கிறார்? மறந்து விட்டோம் ஐயா. ஆண்டவர் நம்மிடத்திலே தாளந்துகளை கொடுத்தால் கணக்கு கேட்பார். அந்த தாளந்துகளை கொண்டு அவருக்கு லாபம் கொடுக்க வேண்டும் ஐயா. பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஐயா. நன்றி இல்லாத கிறிஸ்தவர்கள், அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நீங்கள் நன்றி உள்ளவர்களா, நன்றி இல்லாதவர்களா? நான் ஏசப்பாவை மறுதலிச்சிட்டேங்க. சுகம் கொடுத்த ஏசப்பா மறுதலிச்சாலும் கூட ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க. எனக்கு முன்பாக
பவுலிடத்தில் தரிசனமானது போல எனக்கு முன்பாக தரிசனமான நான் அவரை பார்க்கும்போது இயேசுவும் தெரியாது, அழுது கொண்டே இருந்தார். தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நானது ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்று வரமாட்டேன்னு சொல்லி அழுகிறதை என்னால் பார்க்க முடிந்தது. அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்டது. ஐயோ, என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாரே, எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. ஆண்டவர் கடத்தில், ஆண்டவரை நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என் கண்ணீரை நீங்கள் துடைச்சிங்களே, உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன்னு சொல்லி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தங்க. என்னை பயன்படுத்துகிறார். அருமை தேவடி பிள்ளைகளே, நான் ஆண்டவரிடத்தில் 100க்கு 100 இயேசுவின் கண்ணீரை துடைக்கும்படி என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்ததினால் எத்தனை ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான சிறுபிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேக வாலிபர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர்களுக்கு மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் கைகளை முழுவதுமாக இன்னும் நான் விடலை, சாகிற வரை ஆண்டவரை உமக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிறேன். என்னை ஆண்டவர் பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிறேன். பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு சிலுவைக்கு போடுவதற்கு முன்பாக எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 38, 39. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கு தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் கம்ப்ளீட் அப்சல்யூட்லி சரண்டர் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனால் தானையா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு ரட்சிப்பு வருகிறது. ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். நீங்களும் பெற வேண்டிய தண்டனை, நான் பெற வேண்டிய தண்டனை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய வியாதியை, உங்கள் முன்னோர்களால் வருகிற சாபத்தினுடைய பலகீனத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிதாவின் சத்துக்கு கம்ப்ளீட் அர்ப்பணித்தபடியால் இன்றைக்கு உலகத்திற்கே ரட்சிப்பு கொடுக்கும்படி வந்ததே. ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சோதிக்கும்படி உன் ஈசாக்கை பலியிடு என்று சொல்லுகிறார். பாருங்க, என்ன ஒரு விசுவாச தகப்பனுங்க. ஆண்டவர் கொடுத்த ஈசாக் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. கம்ப்ளீட் பலியிடும்படி பிரயாணம் பண்ணி 3 நாட்கள் பிரயாணம் மோரிபா மலையிலே போய் அவனை விறகு வச்சு கட்டி அங்கு பட்டயத்தை எடுத்து அவனை பலியிடும்படி கைகளை தூக்குகிறார். எத்தனை அர்ப்பணிப்பையா, எத்தனை அர்ப்பணிப்பையா. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தை வானத்திலிருந்து, இப்பொழுது நீ எனக்கென்று கீழ்ப்படிந்து கண்டு அறிந்திருக்கிற, 100க்கு 100 என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று அறிந்திருக்க என்று சொல்லி, பிள்ளையாண்டான் மின் கைகளை போடாதே என்று சொல்லி பலிவதற்கான ஒரு ஆட்டுக்குட்டி அங்கு ஆயத்தப்படுத்துகிறார். அங்கு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பேர் வைக்கிற பேர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட அப்சல்யூட்லி சரண்டர் ஆயிட்டோம்னா, 100க்கு 100 நான் உண்மையை நம்புகிறேன், ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டாருமா, ஆண்டவர் நமக்குரியவர்களை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஐயா, நம்மையும் ஆசீர்வதியார். நம் மூலியமாக நம் குடும்பம், நம்முடைய கிராமம், நம்முடைய திருச்சபை, நம்முடைய தேசம், நம்மை உலகத்திற்கே ஆசீர்வாதம் மாற்றுவார். ஐயா, இந்த கணேசனை மாற்றி இருக்கிறார், உங்களை மாற்ற மாட்டாரா? இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனை, ஒருவேளை 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 32 ராஜாக்கள் பணதாத்திற்கு ஆகாப் எல்லாம் பிசாசின் பிடியில் இருக்கிற அந்த அர்ப்பணித்தது போல நாம் அர்ப்பணிக்க ரிஜெக்ட் பண்ணுவோம். இல்லை, நான் அர்ப்பணிக்க மாட்டேன். நீதிமொழிகள் 1:10 சொல்லுகிறது, பாவிகள் நயங்காட்டினாலும் சம்மதியாதே, பிசாசானவன் உன்னை எத்தனையோ நெருக்கினாலும் கூட அடிபணிய சம்மதியாதபடி, ஆண்டவரே நான் உமக்குரியவன், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் உமக்குரியது, இதோ என் வாழ்நாள் எல்லாம் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கைகளை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆக இல்லாதபடி ஒருவன் நாம் எல்லோரும் சாத்ராக் மேசாக் ஆபேத்னாக போட நான் தலை வணங்க முடியாது, என் ஆண்டவருக்கு மட்டுமே 100க்கு 100 கீழ்ப்படிவேன், பிசாசாகிய உனக்கல்ல என்று சொல்லி
ஆண்டவர் கைகளை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அமை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெனதாத்து 32 ராஜாக்களுடைய பயமுறுத்தலை கேட்டு ஆகாப் தனக்குரிய எல்லாவற்றையும் பெனதாத்துக்கு அர்ப்பணித்தது போல இல்லாதபடி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக, உமக்கு அர்ப்பணிக்கிற ஆபிரகாமையாக மாற்றுவீராக. உம்மை போல் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று அர்ப்பணிக்கிறவர்களாக இவளை மாற்றுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா, அவர்களுக்குரிய தேவைகளை சந்திப்பீரா, அவர்களுக்காக புதிய வழிகள் திறக்கப்படட்டும், சுகம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனை விலகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.